அண்டிற்றா இந்நாளில் அயலானின் இந்திமொழி அண்டிற்றா இந்நாட்டில் அயலானின் இந்திமொழி மண்டைப்புழு மாய்ந்திடும் என்று அதிராயோ முரசே அப்படின்னு இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக களமாடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க முன்னெடுத்திருந்த இந்தி மொழி அளிப்பும் கூட கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் செயல் திட்டமாக அவங்க முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட ஒன்றிய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவன் கட்டிடத்தில் ஏறி இந்தி மொழியை செருப்பால் அடிக்கிறதும் இந்தி மொழி திணிப்பை கருப்புமை கொண்டு அளிக்கிற போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க. இப்படி நம்ம சொன்ன மாதிரி அண்டிற்றா இந்நாட்டில் அயலானின் இந்தி மொழி மண்டைப்புழு மாய்ந்திடும் என்று அதிராயோ முரசே அப்படின்னு கடந்த மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து களத்தில் இறங்கி இந்தி மொழியை ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி மொழியை கருப்புமை கொண்டு அளிக்கிற போராட்டத்தை தொடர்ச்சியாக தமிழ்நாடு தழுவி வச்சாங்க. ஏதோ சென்னையில் ஒரு ரயில் நிலையத்திலையோ இல்லை சென்னையில் மட்டுமே உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலோ அப்படின்னு இல்லாமல் மே 17 இயக்கம் தமிழ்நாடு தழுவியில் இவ்வளோ பெரிய படைசூழ இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கிற மாதிரியும் இனப்பகைவர்களுக்கு அறிவிக்கிற மாதிரியும் தமிழ்நாடு தழுவியில் அத்தனை மாவட்டங்கள்லையும் அது சுங்கச்சாவடிகள்லேருந்து ரயில் நிலையங்கள் வரைக்கும் நெடுஞ்சாலைகள்லேருந்து அத்தனை இடங்கள்லையும் இந்தி மொழி ஆதிக்கத்தை இந்தி மொழி திணிப்பை அளிக்கிற கருப்புமை கொண்டு அளிக்கிற போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் தோழர் சிவா திலீபன் அவர் தன் குடும்பத்தோட இயக்க செயல்பாட்டில் மொழிக்காக தன் குடும்பத்தையே அர்ப்பணித்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தோழர். இந்தி புகுந்தது நாட்டிலே இன்னும் என்ன செய்கின்றீர் வீட்டிலே, மைந்தர் அன்னை தந்தை யாவரும் ஓடி வாருங்கள் போர் எல்லை கோட்டிலே அப்படிங்கிற பாரதிதாசனோட வரிகளுக்கு ஏற்ப தன் குடும்பத்தையே அன்னை தந்தையர் யாவரும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையே இயக்க அரசியலில் ஈடுபடுத்தி மொழிக்காக தன் மொழி மீது ஏற்படுகிற எந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து சமரசமற்று குடும்பமாக போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய தோழர் தான் சிவா திலீபன் தோழர். அந்த சிவா திலீபன் தோழர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப குடும்பத்தோட போராட்ட களத்தில் நின்னது மட்டும் இல்லாமல் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பாரதிதாசன் வரிகளுக்கு உட்பட செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ அப்படிங்கிற முடிவை எட்டிட்டார். அவரோட அந்த மார்ச் 11ஆம் தேதி சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷனில் இந்தி அளிப்புக்கு முன்னாடி அவரோட முகநூல் பதிவிட்டுட்டு வந்திருக்காரு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், தோழர் சிவா திலீபன் தன் உயிரை தமிழுக்கு கொடுத்துட்டு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு, மரணம் அடைஞ்சிட்டாரு தோழர் சிவா திலீபன் அவர்கள். மார்ச் 18 நேற்று 10 மணிக்கு மேலே தான் இந்த செய்தி வருது. சிகிச்சை பலனின்றி தோழர் சிவா திலீபன் அவர்கள் தன் உயிரை தமிழுக்காக அர்ப்பணித்து மரணம் அடைகிறார். மொழி ஈகியரானார் தோழர் சிவா திலீபன் அவர்கள். அவரோட இறுதி சடங்கு மார்ச் 19 இன்னைக்கு நடக்கவிருக்கு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் ஒருபோதும் வாய் வார்த்தையாக சொல்கிறதே கிடையாது. தோழர் சிவா திலீபன் அவர்கள் இருந்து நம்மோடு இருந்து தொடர்ச்சியாக ஆதிக்க இந்திய தமிழர்கள் மீதான ஆதிக்கத்தை எதிர்த்து களத்தில் நின்று போராடி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் தமிழர்களோட வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னா மொழிக்காக உயிர் கொடுக்குற வரலாறாக தான் இருக்குது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு ஒருபோதும் தமிழன் வாய் வார்த்தையாக சொன்னதே இல்லை. மொழிக்காக ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து வரலாறு நெடுகளும் துப்பாக்கி குண்டுகளை, இராணுவத்தை, அரச பயங்கரவாதத்தை, டெல்லி அதிகார வர்க்கத்தை தொடர்ந்து களத்தில் எதிர்த்து தமிழன் உயிரை தமிழுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த வரலாற்றோட தொடர்ச்சியாக இன்னைக்கு தோழர் சிவா திலீபன் அவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு தமிழ் மொழி ஈகியராயிருக்காரு தோழர் சிவா திலீபன். இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக மே 17 இயக்கம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இந்திய அளிப்பை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறது அவங்க மிக முக்கிய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, வெறுமனே இதை ரயில் நிலையங்களில் மொழி திணிப்பாக நம்ம பார்க்க முடியாது. ஒன்றிய அரசு
வேலை வாய்ப்புகளில் நிறுவனங்களில் தமிழர்கள் முற்று முழுதுமாக புறக்கணிக்கப்படுறாங்க. இந்தி கற்றால் வேலை வாய்ப்பு, இதுதான் மிக முக்கியமாக இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. இந்தி படித்தா வேலை கிடைச்சிரும், இந்தி தெரிஞ்சா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இந்தி தெரிந்தவர்களே தமிழர்கள் ஆனாலும் அதாவது தமிழர்கள் இந்தி தெரிந்தவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு வேலை மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே கலை யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிற முழக்கத்தை மே 17 இயக்கம் முன் வச்சிருக்கு. இங்கே டெல்லி அதிகார வர்க்கத்தோட பாஜக RSSோட டெல்லி இப்போ பாஜகவாக இருக்கலாம், அவர்களோட கோர முகத்தை இந்திக்கு பின்னாடி அவர்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத அம்பலப்படுத்தி காட்டியிருக்கு மே 17 இயக்கம். வெறுமே இந்தி படித்தா மட்டும், இந்தி தெரிஞ்சா மட்டும் தமிழனுக்கு அவன் வேலை கொடுத்துட மாட்டான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மும்மொழி கொள்கை இருக்கு, இருமொழி கொள்கை இருக்கு. தமிழ்நாட்டை தவிர்த்து கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ மற்ற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை தான் இருக்கு. அவன் கட்டாயம் இந்திய படிக்கிறான், அவன் எங்க இங்க ரயில்வேல வேலை பார்க்குறான், ஒரு பஞ்சாபி எங்க இங்க நமக்கு ரயில்வேல வேலை பார்த்து டிக்கெட் கொடுக்குறான், ஒரு RTA இருக்கான், டிக்கெட் பரிசோதகராக இருக்கான். எந்த இடத்துலையுமே இந்தி தெரிந்தவர்களானாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலத்தவரை சேர்ந்தவர்களானாலும் இந்தி சரளமா பேசவோ எழுதவோ தெரிந்தவர்களானாலும் அவர்கள் இந்தியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது இல்லை. வெறுமனே இந்திய தாய்மொழியாக கொண்ட உயர் சாதிக்காரர்களை, பார்ப்பன பனியா கும்பலை, மார்வாடி கும்பலை, அல்லது இந்திய தாய்மொழியாக கொண்ட பட்டியல் பிரிவை சாராத மற்றவர்களை எல்லாரையும் கொண்டு தமிழ்நாட்டில் வேலைக்கு அமர்த்துறான். உனக்கு இந்தி தெரிஞ்சாலும் இந்திய நிறுவனங்கள்ல வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற முழக்கத்தை மே 17 இயக்கம் முன் வச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு தோழர் சிவா திலீபன் அவர்களை மொழி ஈகியரா அந்த இயக்கம் இந்த மொழிக்காக கொடுத்துருக்கு. தமிழன் மீது தொடுக்கப்படுற ஆதிக்கத்துக்கு எதிராக சிவா திலீபன் அவர்களை மே 17 இயக்கம் இன்னைக்கு ஒரு ஈகியரா கொடுத்துருக்கு. இதை எதிர்த்து இதுக்கு ஆதரவாக, இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக துணை நின்று களத்தில் நின்று போராடலைனாலும், இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அறிக்கைகளை விடலைனாலும், பதிவுகளை போடலைனாலும் அவதூறையாவது பரப்பாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கும்பல் போன்ற கும்பல் பாஜக RSSின் அடிவரடி தான். அது எந்த மாநிலத்தோட மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்கள் பேரில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் பேர் வச்சுருப்போம், ஆனால் முழுக்க முழுக்க தமிழின விரோதத்தை, இன துரோக செயலை முன்னெடுப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக மே 17 இயக்கத்தின் மீது அவதூறையும் இந்தி அழிப்பு போராட்டத்துக்கு எதிரான கருத்துக்களையும் பாஜகவோட நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட கை விரல்களை பிடித்து மொழி போராட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு இன்னைய வரைக்கும் தோழர் சிவா திலீபன் அவர்கள் ரயில் முன் பாய்ந்து சிகிச்சையில் இருக்கும்போது தொடர்ந்து மக்கள் களத்தில் இருக்கிறவங்க தான் மொழிக்கான களத்திலையும் நிற்கிறாங்க. தோழர் வன்னியரசு பார்த்தாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோழர் சிவா திலீபன் அவர்களை மருத்துவமனையில் சந்திச்சாரு. மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், தோழர் திருமா, தோழர் வன்னியரசு, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள், தோழர் சுபவீரபாண்டியன் அவரோட திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சார்ந்த தோழர்கள், தோழர் அருள்மொழி, வழக்கறிஞர் அருள்மொழி தோழர் அவர்கள், இப்படி எண்ணற்ற மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள், பிற இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனையில தொடர்ந்து மக்கள் களத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்களெல்லாம் தோழர் சிவா திலீபனை மருத்துவமனையில் சந்தித்து அவர் எப்படி இருக்கார், அவர் நலன் குறித்து விசாரிச்சுட்டு மே 17 இயக்கத்துக்கு ஆறுதல் அறிவிச்சுட்டு வராங்க, துணை நிற்கிறதா சொல்லிட்டு வராங்க. இப்போவும் சரி, மரணம் அடைஞ்ச பிறகும் சரி, எல்லாரும் இரங்கல் செய்தியை வெளியிடுறாங்க. ஆனால் மே 17 இயக்கம் இந்தி அழிப்பு போராட்டத்தை கையில் எடுத்த போதும் சரி, சிவா திலீபன் தோழர் மருத்துவமனைக்கு வந்த போதும் சரி, சீமான் கும்பல் கிட்ட இருந்தோ, சீமான் தெலுங்கு அரிப்பு எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சீமான் கும்பல் கிட்ட இருந்தோ, ஜாதி வெறி பிடிச்சி ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஜாதி கட்சின்னு தான் நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். அன்புமணி அப்படித்தான் அடையாளப்படுத்தி ஆகணும். தமிழர் உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய நீ கூட்டணி என்ன வேணா வச்சுட்டு போ, பிஜேபி காலடியிலே படுத்து உருண்டுகிட்டு கிடங்க, யார் வேணான்னா. மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல தேர்தல் கணக்கு நீங்க என்ன வேணா போட்டுட்டு போங்க, இருந்துட்டு போங்க, 1000 விமர்சனம் வரட்டும், எதிர்கொண்டுட்டு போங்க. தமிழ்நாட்டு தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட கருத்து நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்க கட்சிக்காரனுக்கு சொல்லணுமா இல்லையா, தெரிவிக்கணுமா இல்லையா? ஏதோ ஒரு சூழலால நம்ம தேர்தல் கூட்டணி கணக்கு வேற மாதிரி இருக்கு. ஆனா தமிழன் நலன் சார்ந்த விஷயத்துல, ஆதிக்க எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியோட தமிழர்கள் பக்கம் நிக்குது அப்படிங்கிறத உங்க தொண்டர்களுக்கு செய்தியா சொல்லணுமா இல்லையா? நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு சீமான் செய்தியா சொல்லணுமா இல்லையா? நாம் ஏதோ நிலைப்பாட்டில் வெவ்வேறு முரண்பாடுகள்ல
வெவ்வேறு தளங்கள்ல இருக்கலாம். ஆனா மாநிலம் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல மொழி 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 சார்ந்த விடயங்கள்ல வந்து எப்போதும் சமரசம் கிடையாது. நாங்க தோழர் சிவா திலீபன் பக்கம் நிக்கிறோம், மே 17 இயக்கம் பக்கம் நிக்கிறோம், இந்திய அழிப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா விஜய்? இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு புரட்சியை பண்ணி நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாங்கிற விஜய் ஒரு அறிக்கை கிடையாது இவங்க கிட்ட இருந்து. எதிர்கட்சி இப்ப தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கிடையாது. நீங்க நேர்ல இல்ல, அறிக்கை விடலை, ட்விட்டர்ல ஒரு பதிவு போடலை. இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் இளைஞர்கள் நம்ம மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா, தேர்தல் அரசியல்ல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், தேர்தல் சூழல்ல எப்பேற்பட்ட கூட்டணி வேணா, சீட்டு கணக்குகள், பேரம் என்ன வேணா பேசப்படலாம். ஆனா அல்டிமேட்டா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாநில கட்சியோ இயக்கமோ அமைப்போ ஆரம்பிக்கப்படுறது தமிழ்நாட்டின் நலன்களை பேசுவதற்காக அப்படிங்கிறதுல இருந்து, அந்த அடிப்படை விடயத்திலிருந்து நம்ம மாறிடவே கூடாது அப்படிங்கிறத இயக்கங்களும் கட்சிகளும் எண்ணத்தில் கொள்ளணும். அப்படி அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி முழு அடிமையா டெல்லிக்கு, பாஜக காரனுக்கு, RSS காரனுக்கு அல்லது டெல்லிக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னா அவர்களிடம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இளைஞர்கள்கிட்ட நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்தணும்னு நினைக்கிற விஷயம். இந்த இந்திய அழிப்புக்கு குரல் கொடுக்காம நீங்க வேற என்ன உரிமையை பேசிட முடியும்? நீங்க வேற என்ன என் நலன் சார்ந்த என் மக்களோட நலனை நீங்க பேசிட முடியும்? ஒருத்தர் ரயில் முன்னாடி பாஞ்சிருக்காரு இந்திய ஆதிக்கத்தை எதிர்கொள்ள. இந்த மக்களுக்கு எப்படியாவது கவனத்தை, இந்த இந்தி திணிப்புக்கான கவனத்தை கொண்டு போய் சேர்த்துடணும், வடநாட்டுக்காரனோட ஆதிக்கத்தை அந்த மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும், அவர்கள்லாம் படை திரண்டு இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒருத்த வந்து ரயில் முன்னாடி பாஞ்சிருக்காரு ஒரு தோழர் அப்படின்னா, அதை ஒரு பொருட்படுத்தாம நீ சீட்டு பேரம் பேசிக்கிட்டு வெறும் தேர்தல் அரசியல் செஞ்சுக்கிட்டு லாப நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருந்தா நீ யாருக்காக அரசியல் பண்ற? நீ சீமானை கேட்கிறோம், அன்புமணியை கேட்கிறோம், எடப்பாடியை கேட்கிறோம், விஜயை கேட்கிறோம். உங்க தொண்டர்கள் உங்க தலைவர்கள் கிட்ட கேள்வி எழுப்புங்க. இது தமிழ்நாட்டோட பொது பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை. இத கேள்வி எழுப்பாம நீ எதுக்காக கட்சி நடத்துற, இத கேள்வி எழுப்பாம நீ என்னத்தை எனக்கான அரசியல் நீ பேசிட போற அப்படிங்கிறத அத்தனை தொண்டர்களும் உங்களோட அண்ணனா நினைக்கிறியோ, கட்சிக்காரனா நினைக்கிறியோ, தலைவனா நினைக்கிறியோ அத்தனை பேரும் உன் தலைவன் கிட்ட கேள்வி எழுப்பு. இதை கேள்வி எழுப்பாம நீ எதுக்கு அரசியல் இருக்க அப்படின்னு கேள்வி எழுப்புங்க. ரயில் முன்னாடி பாஞ்சி இன்னைக்கு மொழிக்கான ஈகியரா மாறி இருக்கிற தோழர் சிவா திலீபனுக்கு வந்து அவர் தனிநபர் இல்லை. இயக்கமா மே 17 இயக்கத்துல மாநில உரிமை சார்ந்த, மொழி உரிமை சார்ந்த விடயங்களில் போராடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கும் குடும்பம் இருக்கு. அவர் வந்து தனியான ஒரு ஆள் கிடையாது. ஏதோ தனியா ஒரு நபர் இருந்தாரு. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அவருக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், அவர் தனிநபரா இந்த வேலையிலே இருந்திருக்கலாம். இங்க பேரன்பு மக்கள் மீதும் மொழி மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பேரன்பு கொண்டு களத்தில் வர அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. சிவா திலீபன் தோழர் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவரோட இணையர் இருக்காங்க, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா அவர்களிடத்திலும் மொழி குறித்து பேசி, மாநில உரிமை குறித்து பேசி, கொள்கை குறித்து பேசி, தன் குடும்பத்தையே அரசியல் படுத்தி வச்சுட்டு எல்லா போராட்டங்களுக்கும் குடும்பமாக கலந்துகிட்ட தோழர் சிவா இன்னைக்கு அவங்க குடும்பத்தையும் பொருட்படுத்தாம மொழிதான் அனைத்தையும் விட, மொழியே என் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு உடலை மண்ணுக்கு உயிர் மொழிக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு மொழிப்போர் ஈகியரா மாறி இருக்காரு தோழர் சிவா திலீபன் அவர்கள். அரசியல் வெங்காயத்தின் சார்பா தோழர் சிவா திலீபன், மொழிப்போர் ஈகியரான தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு அரசியல் வெங்காயம் வீர வணக்கம் செலுத்துது. மே 17 இயக்கத்துக்கும் தோழர் சிவா திலீபனோட குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அரசியல் வெங்காயம் தெரிவிச்சுக்குது. தோழர் சிவா திலீபன் விட்டு சென்ற பணியை தமிழ்நாடு மீண்டும் கையில் எடுக்கும், தொடர்ந்து போராடும். தோழர் சிவா திலீபனோட அந்த பணியை பாரதிதாசன் அவர்களோட வரியோடு ஒப்பிட்டு தமிழ்நாடு மீண்டும் கையில் எடுக்கும். இன்னலை ஏற்றிட மாட்டோம், கொள்ளும் இந்திய பொதுமொழி இந்தி என்றாலோ கண்ணங்கிழிந்திட நேரும், வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் அப்படிங்கிற 1938 இந்தி எதிர்ப்புக்கான போர்ப்பாடலா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த அந்த வரிகளை ஏற்று தோழர் சிவா திலீபன் அவர்களோட ஈகத்தை நெஞ்சில் ஏற்றி தமிழ்நாடு ஆதிக்கத்துக்கு எதிரான, இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த போரை தொடரும் தொடரும் தொடரும்.